தாம்பரம் ரயில் நிலையத்தில் உரிய அடிப்படை வசதிகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். சென்னை புறநகரில் மிக முக்கியமான ரயில் நிலையமான தாம்பரம் ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல், அதே போல சென்னை எழும்பூருக்கு அடுத்தபடியாக தான் இருந்தது. இந்த நிலையில் அதிக அளவு பயணிகள் வருகையின் போது கடந்த 2024-25 3,41,00,000 பயணிகள் இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது சென்னை கோட்டத்திலேயே தற்போது தாம்பரம் ரயில் நிலையம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிக அளவு பயணிகள் வருகிறார்கள், அதிக வருமானம் வருகிறது. இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று ரயில் பயணிகள் கோரிக்கை இருக்கிறார்கள் தொடர்பாக நம்மிடையே ரயில் பயணிகள் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ தாம்பரம் ரயில் நிலையத்தில் இந்த கடந்த ஆண்டு எவ்வளோ பயணிகள் வந்தாங்க, என்ன வருமானம் இருந்தது, இப்போ பல்வேறு தகவல்களை நீங்கள் எடுத்திருக்கீங்க, அது தொடர்பாக சொல்லுங்க. அது இல்லாமல் இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் என்னென்ன மாதிரி ஒரு மேம்பாட்டு பணிகளை செய்யணும், அதை பற்றி சொல்லுங்க சார். வணக்கம். இப்போ தாம்பரம் சென்னை சென்ட்ரல் எழும்பூரோட அதிக பயணிகளை கையாளுற ஒரு முனையமாக மாறி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தென் சென்னையில் இருக்கிற ஒரு முனையமாக இது மாறிடுச்சு. முதல் இடத்துல இருக்கு. இங்க முக்கியமா பயணிகள் சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, அந்த நீண்ட தூர பயணத்துல பயணிக்கிற பயணிகளுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது லிஃப்ட் எஸ்கலேட்டர் வசதிகள் இல்லை. அதை மேம்படுத்தி தரணும்னு பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கிறோம். இன்னும் அந்த பணிகள் நிறைவடையல. அதே மாதிரி கிழக்கு தாம்பரத்திலிருந்து வரக்கூடிய நுழைவாயில் என்ட்ரி எக்ஸிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய நிலைமையில இருக்கு. புதுசா ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட புதிய என்ட்ரி கிழக்கு சைட்ல இருந்து தாம்பரம் வேளச்சேரி சாலையில இருந்து அந்த என்ட்ரி எக்ஸிட் ரோடு அமைச்சு புதிய சர்க்குலேஷன் ஏரியா ஃபார்ம் பண்ணி இந்த புதிய நடை மேம்பாலத்தோட உடனடியாக இணைக்கிறோம். மேலும் நெடுந்தூர பயணிகளுக்கான வெயிட்டிங் ரூம்ஸ், ஏசி வெயிட்டிங் ரூம்ஸ், அப்புறம் எல்இடி கோச் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல, மேலும் குடிநீர் வசதிகள், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்லாம் இந்த ஸ்டேஷன்ல இல்லை. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே தரை வரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல NSG 1 கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன். 2 கோடி பயணிகளுக்கு மேலே கையாண்டாலே NSG 1 கேட்டகரி ஸ்டேஷன். அதில் அடிப்படை வசதிகள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம், உயர்தர பிளாட்ஃபார்ம்கள் இருக்கணும். எல்லா பிளாட்ஃபார்ம்களையும் பார்த்தீங்கன்னா RO வாட்டர் ஃபெசிலிட்டி, CCTV அமைப்புகள், டாக்டைல் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் ஒரு சில பயணிகளுக்கு டாக்டைல் டைல்ஸு, ரேம்ப் வசதிகள், லிஃப்ட் எஸ்கலேட்டர் வசதிகள், இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இது எல்லாமே இந்த ஸ்டேஷன்ல குறைபாடாக இருக்குது. உடனடியாக அதை நிவர்த்தி செஞ்சு இதை சரி பண்ணி கொடுக்குறோம். மேலும் இந்த ரயில் நிலையம் 4 ஆண்டுகளுக்கு முன்பே மறுசீரமைப்பு பணி, ரீடெவலப்மெண்ட் பிளான் டிபிஆர் ப்ரிப்பரேஷனும் மாஸ்டர் பிளான் ப்ரிப்பரேஷன் டெண்டர் கோரப்பட்டு 6 மாத காலத்தில் முடிச்சிருக்க வேண்டிய ஒரு டிபிஆர் பணி 4 ஆண்டுகளாகி இது வரைக்கும் அந்த டிபிஆர் பணிகள் முடிக்கல. அது ரொம்ப தாமதமாகுது. 1000 கோடியில இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஜூலை மாதம் ஒரு வரைபடம், மாதிரி வரைபடம் கூட வெளியிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அதுக்கான ஒப்புதல் கிடைக்கல.